நம்ம அஜித் சார் நடிப்புல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில அண்மையில வெளியான திரைப்படம் தான் விடாமுயற்சி. இந்த படம் வெளியாகி இன்றோடு கிட்டத்தட்ட 12 நாட்கள் ஆகிவிட்டது. படத்திற்கு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸுமே கிடைத்திருந்தது. இன்றளவுமே ஒரு சில திரையரங்குகள்ல இந்த திரைப்படம் ஹவுஸ்ஃபுல்லாகத்தான் ஓடிக்கொண்டிருக்கு. சோ படத்தை அந்த அளவிற்கு ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்திருக்காங்க. தற்போது பாத்தீங்கன்னா இந்த திரைப்படம் உலக அளவுல 300 கோடிகளுக்கு மேல வசூல் செய்துள்ளதாக தகவலுமே கிடைச்சிருக்கு. சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா அஜித் சாருடைய மற்றும் ஒரு படமான குட் பேட் அக்லி திரைப்படமுமே இன்னும் ஒரு சில மாதங்கள்ல ரிலீஸ் ஆக இருக்கு. இதுவுமே தல ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக அமையும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தை டைரக்ஷன் பண்றது அஜித் சாருடைய தீவிர ரசிகரான நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன். சோ இவருடைய இயக்கத்துல கடைசியாக வெளியான மார்க் ஆண்டனி திரைப்படம் வேற லெவல்ல பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்தது. சோ அதனை தொடர்ந்து இந்த குட் பேட் அக்லி திரைப்படமுமே ஒரு மிகப்பெரிய ஹிட் அடிக்கும் அப்படின்னுமே சொல்லப்படுது. மேலும் பாத்தீங்கன்னா படத்துல அஜித் சாருடைய கெட்டப்புமே அதற்கு ஏற்றாற் போல் செம்ம மாசாக இருக்கு. இந்த நிலையில இந்த படம் பற்றிய மற்றும் ஒரு தகவல் சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. கடைசியாக வெளியான விடாமுயற்சி திரைப்படத்திற்கு ஆடியோ லான்ச் எல்லாம் வைக்கல. சோ இந்த திரைப்படத்திற்கு ஆடியோ லான்ச்ச பிரம்மாண்டமாக நடத்தலாம் அப்படின்னு படக்குழு பிளான் போட்டிருக்காங்களா? அது சார் வருவாரா இல்லையா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலுமே கண்டிப்பாக இந்த படத்திற்கு ஆடியோ லான்ச் நடைபெறும் அப்படின்னு படக்குழு தரப்புல இருந்து தகவலுமே வெளியாகி இருக்கு. சோ அதுவுமே படத்திற்கு ஒரு மிகப்பெரிய ப்ரமோஷனாக இருக்கும் அப்படின்னு படத்துறை இயக்குனர் கருதுவதாக சொல்லப்படுது. சார் ஓகே, குட் பேட் அக்லி ஆடியோ லான்ச்சுக்காக உங்களை யாரெல்லாம் அவளுடன் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.